வணக்கம் நண்பர்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அடுத்த மாங்குப்ப கிராமம். நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. அதனால தான் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. நம்ம 2 ஒர்க் பண்ணுறோம். வெளியே ஒரு ஒர்க்குக்கு போகிறோம். இது வந்து செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுறோங்க இப்போது. ஏன்னா முன்ன மாதிரி இல்லை. அதனால் நம்ம 2 ஒர்க்கு போகிறதுனால முன்ன மாதிரி வீடியோ எல்லாம் போட முடியறது இல்லைங்க. ஓகேங்களா? அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ரீஒர்க்கு தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அக்ராலிக் பேனல் போட்டிருக்கோம். பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிக்கலைங்க. ஏன்னா கஸ்டமரே பிரிச்சுக்கிட்டோம், அதனால் பிரிக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நேம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஆக்ஸு, இது யூஎஸ்பி, இது 5.1 செலக்டர் சுவிட்சுங்க. இது வந்து பேஸு, இது ட்ரிபிளு, இது சப்பு, இது சரௌண்டு, இது சென்ட்ரு, இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுங்க. இங்கே பென்ட்ரைவ் போடுறது, இது ஆன் ஆஃப் சுவிட்சு, இது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுங்க. ப்ளூ கலரில் தான் கேட்டார் கஸ்டமரு. பேனல் கஸ்டமர் என்ன கலர் கேட்டாரோ அது கலர் தான். ப்ளூ கலர் போட்டு பேனல் ரெடி பண்ணியிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வி மீட்டரும் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ரியோர்க்கு தான், அதுலேருந்து கஸ்டமர்கிட்ட இருந்து எடுத்து போட்டது தான் மொத்தமும். பாருங்கள் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4x4 தான். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, அதுவும் 4x4 தான். சென்ட்ரு சப்வூஃபரும் 4x4 தாங்க. அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாஜிக் போர்டு, சக்தி ஃபுல்லாஜிக் போர்டு தாங்க. அவ்வளோதாங்க. இருக்கிறது இன்டீரியரில் அவ்வளோதான். கொஞ்சம் ஒயரிங் எல்லாம் நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். இன்னமும் கொஞ்சம் பண்ணலாம், டைம் இல்லை, அதனால தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 5.1 டிவிடி செலக்டர் சுவிட்சுங்க. இது ஆக்ஸ் கேபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ, கோஆக்சில், ஆர்டிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கஸ்டமர் வந்து நான் போட போகிறேன், பின்னாடி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வேணும்னா ஒரு டிரான்சிஸ்டர் வேணால் போட்டு இங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு கேப் விட்ருக்குங்க. வேணும்னா சப்போஸ் பின்னாடி மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். கூலிங் ஃபேன் ஒன்று கஸ்டமர்கிட்ட இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட்டு, அதுதான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு அண்ட் சப்வூஃபரு, ஃபியூஸ் ஹோல்டரு. ஓகேங்களா? அவ்வளோதான் இன்டீரியர். ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 24/024 5 ஆம்ஸு, 12/012 1 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. கஸ்டமரோட ட்ரான்ஸ்ஃபார்மரே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு. அப்புறம் கெப்பாசிட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 50 வோல்ட்டு 4700 கெப்பாசிட்ரு, மாஸ்டர் கண்ட்ரோல் ஒன்றுங்க. அவ்வளோதான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எனக்கு வந்து இந்த கண்ட்ரோலோட லைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேணும்னா ஆன் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, டேகிள் சுவிட்சு போட்டு கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா கஸ்டமர் வந்து வேணும்னா யூஸ் பண்ணுறேன், இல்லைன்னா நான் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த ஆன் ஆஃப் சுவிட்சை ஆன் பண்ணுறேன் பாருங்கள், லைட் எரியும். சுவிட்சை ஆன் பண்ணால் லைட் எரியும். அந்த மாதிரி வேணும்னா கஸ்டமர் யாராவது தேவைப்பட்டால் அந்த மாதிரி வேணுனாலும் கேளுங்க, பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நைட்டில் எல்லாம் தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம், பகல்லலாம் தேவைப்படாது. அதனால் கஸ்டமர் என்ன கேட்குறாரோ அது பிரகாரம் தான் பண்ண முடியும். கஸ்டமரோட சர்டிஃபிகேஷன் தான் நமக்கு முக்கியம். யூஎஸ்பி போர்டு அவர் கஸ்டமரோடது தான். அவ்வளோதாங்க. இதோட இன்டீரியரு எல்லாமே கேப் விட்டு தான் பண்ணியிருக்கோம். இன்னொரு 5.1 பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நம்ம வந்து அது வந்து ரிமோட் கிட்டு, எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸோட ரிமோட் கிட்டு வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒர்க்கு. இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை, போய்கிட்டு இருக்கு இப்போத்துக்கு. பாருங்கள் இப்போத்துக்கு. அதை நான் அப்புறமா ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். இந்த வீடியோவும் அப்புறமா செப்பரேட்டாக போடுறேன். ஒர்க்கு போயிட்டுருக்கு. இன்னும் 2, 3 ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி செஞ்சு வச்சதே இன்னும் வாங்காமல் இருக்காங்க 2, 3 கஸ்டமருங்க. அதெல்லாம் வேறு இருக்குது, ஆர்டர் கொடுத்தது. அதெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான் வீடியோ எடுத்து போட முடியல. வேலை கொஞ்சம் நிறைய இருக்குங்க. அதனால தான். ஓகேங்களா? நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்க. சின்னதாக ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மட்டும். அதை வந்து காப்பிரைட்டு, சரி காப்பிரைட்டுங்க. ஏற்கனவே ஒரு 6 காப்பிரைட் வாங்கியாச்சுங்க. டெலீட் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து கமெண்ட்டும் வந்துச்சுங்க. யூடியூப்லேருந்து மெயிலுக்கு வந்து கமெண்ட்டும் வந்துச்சுங்க நிறைய. நீங்கள் வந்து காப்பிரைட் நிறைய இஷ்யூ ஆகுது, நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுங்க. அதனாலேயே நம்ம ப்ளே பண்ணுறது, இப்போ பாட்டெல்லாம் ப்ளே பண்ண முடியாது. உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும்னா சொல்லுங்கள். வீடியோஸு வந்து வாட்ஸ்அப் நம்பரு எல்லாம் அதிலே கொடுத்துருப்பேன். வேணும்னா கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
பாருங்கள், இப்போ கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன். அதாவது வந்து நல்லா ஹெவி பஞ்சிங் தாங்க. பேஸும் ட்ரிபிள் எல்லாமே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி அருமையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ திரும்ப ஒரு ப்ளே பண்ணிட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாங்க இதோட. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வர்றதுனால தான் பேசிட்டு போட வேண்டிய சுச்சுவேஷனாக அமையுது. வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, இப்போ லாஸ்ட்டாக ஒரு பாட்டு ப்ளே பண்ணி நிப்பாட்டிக்கலாங்க நம்ம. நீங்கள் கேட்டிருப்பீங்க ஹெவி பஞ்சிங். நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். இன்னும் பஞ்சிங் நல்லா ரிசல்ட் செமையாக தெரியும். ஹெட்செட் போட்டு கேட்குறதுனால ஓகே, இல்லை அப்படியே கேட்குறதுனால கேட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நல்லா இருந்தால் ஒரு லைக் கமெண்ட்டை பண்ணி கொடுப்போங்க.